நண்பர்களே, நம்ம ஏற்கனவே 87 அதிகாரங்களை முடிச்சிருக்கோம். இப்போ 88வது அதிகாரத்துக்கு வந்திருக்கோம். குறளின் குறள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் நம்ம தொடர்ந்து குறள்களை பற்றி பார்த்துட்டு வரணும். நான் திருக்குறள் இங்கிலீஷ் கப்லெட்டுங்கிற முறையில் மொழிபெயர்த்திருக்கேன். இது ஆங்கிலத்தில் அதே முறையில், அதாவது வள்ளுவர் எழுதின அதே குறள் வெண்பாவை கொண்டு இதை மொழிபெயர்த்திருக்கிறேன். அதாவது 4 வார்த்தைகள் 3 வார்த்தைகள் 2 அடியில் மொழிபெயர்த்திருக்கேன். இதுக்கு ஆங்கில இலக்கணமாகிய கப்லெட்டினுடைய டெஃபினிஷனையும் இதில் பயன்படுத்தியிருக்கிறேன். 2 டெஃபினிஷன், 2 விதமான கிராமரையும் இலக்கணத்தையும் இதுக்கு பயன்படுத்தியிருக்கிறேன். இதை வந்து நீங்கள் என்னுடைய முகவுரையில் நீங்கள் பார்க்கலாம். அந்த வீடியோவுக்கு போனீங்கன்னா இன்ட்ரோடக்டரி வீடியோவில் தெளிவாக சொல்லியிருக்கேன். இன்னும் இதை பற்றின விளக்குகளையும் அதில் நீங்கள் பார்க்கலாம். இந்த 1330 குறள்களில் 133 அதிகாரங்களில் சொல்லப்பட்டதை நான் வந்து 16 ஹெட்டிங்கில் தொகுத்திருக்கேன். இந்த 16 ஹெட்டிங்க்கும் ஆஸ்பெக்ட் அப்படின்னு பேர் கொடுக்கலாம். இதில் நம்ம இப்போ 12வது ஆஸ்பெக்டில் டெம்பரன்ஸ் அப்படின்னு சொல்கிறதுல இருக்கோம். அதாவது 95வது அதிகாரம் வரைக்கும் இந்த டெம்பரன்ஸ் போகுது. இப்போ நம்ம 88வது அதிகாரத்தில் இருக்கோம். எல்லா 10 குறள்களையும் ஒரே வீடியோவில் நம்ம பார்க்கலாம். 1வது வீடியோ, அவாய்ட் இல் மேனர்ட் எனர்ஜி ஈவன் ஃபார் ஃபன் மேக்கிங். ரொம்ப முக்கியமானது. பகை திறந்தெறிதல், அனலைசிங் எனிமீஸை எப்படி நம்ம அனலைஸ் பண்ணுறோம், பகைவரை எப்படி திறன் தெரிந்து கொள்வது, எப்படி அவங்கள பற்றி அறிந்து கொள்வது அப்படிங்கிறது தான் இதில் சொல்ல வர. இதில் முதல் குறளை இங்கிலீஷில் வாசித்தா ரொம்ப ஈஸியாக இருக்குது. அவாய்ட் இல் மேனர்ட் எனர்ஜி ஈவன் ஃபார் ஃபன் மேக்கிங். மற்றவங்கள்ட்ட ஒரு ஃபன்னை மேக்க, 4 பேர் சிரிக்கிறாங்கிறதுக்காக நம்ம ஒரு ஃபன்னை உருவாக்குறோம். 4 பேர் சிரிப்பாங்க, ஆனால் அது அந்த 4 பேரில் யாருக்கோ ஒருத்தவங்களுக்கு துன்பத்தை கொடுக்கும். இது தெரிஞ்சுக்கணும். இதான் நொபிலிட்டி இல்லாமல் போயிடும். யாருக்கும் ஒருத்தவங்களுக்கு துன்பத்தை கொடுத்து நம்ம சிரிக்க வைக்கக்கூடாது. அதே வேளையில் யாருக்கும் துன்பம் இல்லாமல் நம்ம சிரிக்க வைக்கலாம். அது கரெக்டு. அதனால தான் சொல்கிறது, இல் மேனர்ட் என்மிட்டி இருக்கு. அவாய்ட் இல் மேனர்ட் என்மிட்டி ஈவன் ஃபார் ஃபன் மேக்கிங். இப்போ இந்த இடத்துல அதை பற்றி சொல்லலை. இந்த இடத்துல எதை சொல்கிறாங்கன்னா, ஃபன் மேக்கிங்காக கூட, அதாவது சும்மா ஒரு கிண்டலுக்கு பேசுறதுல கூட தேவையில்லாமல் ஒரு எதிரியை உருவாக்கக்கூடாது. இல் மேனர்டு என்மிட்டி, அதில் நொபிலிட்டி இல்லாமல் இல் மேனர்ட்லியா ஒரு எனிமியை உருவாக்கக்கூடாது. அல்லது அவாய்ட் இல் மேனர்டு என்மிட்டி ஈவன் ஃபார் ஃபன் மேக்கிங். ஒரு 4 பேர் சிரிக்கிறதுக்காக கூட சரியில்லாத வழியில் ஒரு எதிராளியை உருவாக்கி விடக்கூடாது. பகை என்னும் பண்பிலதனை ஒருவன் நகையனும் வேண்டாற்று அன்று அப்படின்றார். பகையனும் பண்பிலதனை ஒருவன் நகையனும் வேண்டல் பாற்று அன்று. பகையனும் பண்பிலதனை ஒருவன் நகையையும் வேண்டல் பாற்று அன்று. எல்லா நல்லவற்றிற்கும் மாறுபாடானது பகை ஆகிய உணர்வு என்பதால் அதனை விளையாட்டாகவும் ஒருவன் வளர்த்து கொள்ளக்கூடாது. விளையாட்டுக்கு கூட நம்ம அந்த மாதிரி ஒரு மாறுபாடு விஷயத்தை, பகை உணர்வை உருவாக்க கூடாது, விளையாட்டுக்காக கூட. அடுத்தது, வில்லேர் உழவர் பகை கொள்ளினும் கொள்ளற்கு சொல்லேர் உழவர் பகை. அவாய்ட் ஹாஸ்டிலிட்டி டுவர்ட்ஸ் ஓரைட்டர்ஸ் ஈவன் ஃபைட் நீடட். இப்போ வில்லேர் உழவர் பகை கொள்ளினும், வேற யாருக்கிட்ட அவாய்ட் ஹாஸ்டிலிட்டி டுவர்ட்ஸ் ஆரைட்டர்ஸ் வென் ஃபைட் நீட். வேற யாருக்கிட்ட பகை வச்சுட்டாலும் பரவாயில்ல, இந்த பேச்சாளர்கள்ட்ட பகையை வளர்த்துக்கிடவே கூடாதான். இங்கே பார்த்தாக்கா பெரிய படை வீரர்களிடத்திலும் விரோதம் கொள்ளலாம், ஆனால் சொல் வீரர்களிடத்து பகை கொள்ளக்கூடாது. வில்லேர் உழவர் பகை கொள்ளினும் கொள்ளற்க சொல்லேர் உழவர் பகை. வாயில் வந்து நல்ல சொல் வச்சிருக்கவங்க, ஓரைட்டர்ஸ், அட்வொகேட்ஸ், இந்த மாதிரி ஆளுகிட்ட பகை வச்சிருக்கக்கூடாது. அவாய்ட் ஹாஸ்டிலிட்டி டுவர்ட்ஸ் ஓரைட்டர்ஸ் வென் ஃபைட் நீடட். சண்டை போடணும்னு நினச்சா கூட இந்த மாதிரி ஆளுகிட்ட ஃபைட்டை தவிர்க்கணும். வில்லு பகை கொள்ளினும் கொள்ள இருக்க சொல்லேர் உழவர் பகை. ஏன்னா அவங்க சொல்லலே வச்சு பல பேர்கிட்ட என்ன பண்ணிடுவாங்க, நம்மளை அசிங்கப்படுத்திடுவாங்க. அதான் காரணம். கவனமாக இருக்கணும். ஏன்னா இதுக்கு பேர் கேரக்டர் அசாசினேஷன் நடந்து போயிடும். அடுத்தது 3வது குறள், லெட் நாட் பிரைன் ஃபங்க்ஷன் அலோன் சான்ஸ் ஹார்மோன்ஸ். பாருங்க, ஏமுற்றவரினும் ஏழை தமியனாய் பல்லார் பகை கொள்பவன். இதை வந்து எப்படி மொழிபெயர்த்திருக்கேன்னா, லெட் நாட் பிரைன் ஃபங்க்ஷன் அலோன் சான்ஸ் ஹார்மோன்ஸ்.
நீங்கள் உங்களுடைய மூளையை தான் நமக்கு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது வள்ளுவருக்கு எப்படி தெரியும்? இந்த சயின்டிஃபிக்கல் ட்ரூத், இது சயின்டிஃபிக்கலி எக்ஸ்பிளைன்ஸ். இந்த சயின்டிஃபிக் வந்து அவருக்கு எப்படி தெரியும்? 2000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ரொம்ப தெளிவாக எழுதி வச்சுருக்காரு. ஏன்னா அவர் ப்ரொஃபட்டிக் போயட். அவர் தெரியும், அதான் உண்மை, இது தெரியணும், அதான் உண்மை, அதான் ப்ராஃபட்டிக் போயட். அவங்களுக்கு ஃபோர்ஸி பண்ணுறது மிக முக்கியமான விஷயம். அவங்களுக்கு தெரிய வரும். அது விஞ்ஞானத்தினால பிறகு நிரூபிக்கப்படலாம். நம்ம சோறு சாப்பிட்றோம், அரிசி எடுத்து சாப்பிட்டோம், விஞ்ஞானத்தில் ஆராய்ச்சி பண்ணி சாப்பிட்டோம், அதை விஞ்ஞானம் ஆராய்ச்சி பண்ணி சரியானதுன்னு சொல்லியிருக்காங்க. எப்படி? இன்ட்யூஷன், நம்முடைய இன்ட்யூஷன் அதை சாப்பிட வச்சுது. இது யார் தந்தது? கடவுள் தந்த ஒரு இன்ட்யூஷன். அது மாதிரி திறமைக்கு அப்பாற்பட்ட, நம்முடைய சாதாரண திறமைகளுக்கு அப்பாற்பட்டு வாழக்கூடிய மனிதர்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தெரியும். நமக்கு என்னவோ தெரியாத ஒன்று எங்கேயோ இருக்கிறத ஒன்றா கூட சரியானது அப்படின்னு நினைக்கக்கூடிய தன்மை அவங்களுக்கு இருக்குன்னா, நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிறது என்னது இருக்குது அப்படின்னு சொல்றதை அவங்க ஈஸியாக கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்படிதான் மட்டும் சொல்றாரு. இதுதான் பைபிளில் கூட பீனியல் சுரப்பி அப்படின்னு சொல்லக்கூடிய பீனியல் சுரப்பின்னு நம்மகிட்ட ஒன்று இருக்கு. அதை முதல்ல 2000 வருஷத்துக்கு முன்னாடி, சயின்ஸுங்கிறது என்னதுனே தெரியாத ஒரு சூழ்நிலையில் 8000 வருஷத்துக்கு முன்னாடி ஜேக்கப் சன் ஆஃப் ஐசக் அவர் கண்டுபிடிச்சிருக்காரு. அந்த பேர் தான் இன்னைக்கு வரைக்கும் யூஸ் பண்ணுறோம். ஆனால் அந்த பேர் விட்ட வர மறந்துட்டாங்க. ஏன்னா அது பைபிளில் சொல்லியிருக்கிறதுனால, மதம் ஆகிட்டதுனால. மதத்துக்கு அப்பாற்பட்டது இந்த விஷயங்கள் எல்லாம். இதை எடுக்கிறதுக்கு யாரும் துணிஞ்சு வரமாட்டேன்னு சொல்கிறாங்க. ஏன்னா மதத்திற்கு உட்பட்டது அப்படின்னு நிலைமை வந்துச்சுன்னா அதை தாண்டி விட்டுட்டு போயிடுறாங்க. அது என்னதாக இருந்தாலும் சரி, அது மதத்திற்கு உட்பட்டது. மதம் அப்படி இல்லை, கடவுளுக்கு உட்பட்டது அப்படின்னா கடவுள் எல்லாருக்கும் உட்பட்டவர். கடவுள் ஒரு பார்ட்டிக்கோ ஒரு செக்டுக்கோ ஒரு ரிலிஜனுக்கோ உட்பட்டவர் அல்ல. அவர் எல்லாருக்கும் உட்பட்டவர். ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ப்ராப்பர்ட்டியும் இல்லை. எல்லாருக்கும் ட்ரூத் சொந்தம் அப்படின்னு நிலைமையில நம்ம அதை யோசித்து பார்க்க ஆரம்பிக்கிறோம். பாருங்க, லெட் நாட் பிரைன் ஃபங்க்ஷன் அலோன் சான்ஸ் ஹார்மோன்ஸ். நம்ம மூளை தான் ஃபங்க்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஆனால் ராத்திரியில் 1 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் நம்முடைய ஹார்மோனல் சிஸ்டம் ஃபங்க்ஷன் பண்ணலாம். அப்போ இந்த ஹார்மோனல் சிஸ்டம் ஃபங்க்ஷன் பண்ணும்போது மூளை வந்து ரெஸ்ட் எடுக்கும். இது வந்து விஞ்ஞானபூர்வமான விஷயம். அப்படின்னா இவர் என்ன சொல்றாரு? இந்த ஹார்மோனல் சிஸ்டத்தையும் ஃபங்க்ஷன் பண்ண விடுங்க, அந்த 1 மணிலேருந்து 3 மணிக்குள்ள தூங்குங்க, அல்லது டிரான்சென்டென்டல் மெடிடேஷன் லெவலுக்கு போங்க, அல்லது கடவுளோட ஒன்றிச்சிடுங்க. இந்த ஒரு சூழ்நிலையை நீங்கள் ஏற்படுத்தினா, கடவுளோட ஒன்றிச்சிருக்கிறதுன்னு சொல்றதும், தூக்கத்தில் ரெம் ஸ்லீப்ல இருக்கிறதுன்னு சொல்றதும், டிரான்சென்டென்டல் மெடிடேஷன்ல இருக்கிறதுன்னு சொல்றதும், அந்த விதமான ப்ரேயர்ல இருக்கிறோன்னு சொல்றதும் முக்கியமான ஒரு சமயம் அது. அப்படி இருக்கிறது தான் முக்கியம். அப்படி இருக்கும்போது நம்முடைய ஹார்மோனல் சிஸ்டம் ஒர்க் பண்ணுமா. அப்போ நம்மகிட்ட இருக்கக்கூடிய எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ்லாம் ஒர்க் பண்ணும். அது ஹார்மோன்களை சுரக்கும். அந்த ஹார்மோன்களில் நல்ல ஹார்மோன்லாம் இருக்கு. அந்த ஹார்மோன்கள் சுரக்கும் போது நம்முடைய உடம்பு ரொம்ப சுட்டிப்பாயிரும், சந்தோஷமாயிரும், நம்முடைய உடம்பு ஹெல்த்தி ஆயிரும். யாரையும் எதிர்க்கிறதுக்கு சக்தி அதுக்கு கிடைச்சிடும் தன்னாலே. அப்போ அது 1 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் உள்ளது முக்கியமான விஞ்ஞானம் சொல்லுது. அந்த நேரத்தில் தான் நம்ம எண்டோக்ரைன் சிஸ்டம் வேலை செய்ய ஆரம்பிக்கலாம். ஒவ்வொரு 2 மணிக்கும் ஒவ்வொரு விதமான சிஸ்டம் வேலை செய்யுது. ஆனால் மூளை எல்லா நேரத்திலையும் வேலை செய்துக்கிட்டு இருக்கு. இந்த 1 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் மட்டும் அது ரெஸ்ட்டுக்கு போயிடுது. அதாவது அந்த பிரெயினுடைய நர்வஸ் சிஸ்டம் ரெஸ்ட்டுக்கு போய் எண்டோக்ரைன் சிஸ்டம் ஒர்க் ஆரம்பிக்குது. அதாவது எண்டோக்ரைன் சிஸ்டம் அப்படின்னு சொல்றது நாளமில்லா சுரபிகளுடைய சேல், அது ஃபங்க்ஷன் ஆரம்பிக்குது. அப்போ வள்ளுவர் சொல்றதை பார்த்தீங்கன்னா, ஏமுற்றவரின் ஏழை தனியனாய் பல்லார் பகை கொள்பவன். நீ அந்த மூளையுடைய ஃபங்க்ஷனை மட்டும் நம்பிக்கிட்டே உட்காந்துக்கிட்டு இருக்கக்கூடாது. ஹார்மோன் சிஸ்டத்தையும் ஃபங்க்ஷன் பண்ண விடணும். அப்போதான் என்ன செய்யணும்? ஏமுற்றவரின் ஏமுற்றவரின் இந்த ஏமுற்றவரின் சொல்றதும் 7 அப்படிங்கிறதையும் பல சமயங்களில் அவர் யூஸ் பண்றாரு. ஏழை தமியனாய், மூளை மட்டும் ஏழை தமியனாய் ஒர்க் பண்ண விடக்கூடாது. பல்லார் பகை கொள்பவன் அப்படின்னா, அப்படி ஒர்க் பண்ண விட்டுட்டோம்னா, ராத்திரி இந்த நேரத்தை தவற விட்டுட்டோம்னா, இந்த நேரத்தில் தூங்காமலோ அல்லது டிரான்சென்டென்டல் மெடிடேஷன் பண்ணாமலோ அல்லது ப்ரேயரில் ஈடுபடாமலோ அல்லது கடவுளோடு ஒன்றிச்சு இருக்கிற செயல்களை செய்யாமலோ விட்டுட்டோம்னா, அந்த ஹார்மோனல் சிஸ்டம் ஃபங்க்ஷன் பண்ணாமல் போயிடும். அந்த ஃபங்க்ஷன் பண்ணாமல் போச்சுன்னா மூளை மட்டும் எங்கிட்டு இருக்கும். நம்ம வந்து ஹார்மோனல் சிஸ்டம் நமக்கே பகைங்கனா மாறிடும். நம்ம ஹெல்த்தியாக இருக்க மாட்டோம், வெல்த்தி ஆக மாட்டோம். நமக்கு வந்து வெல்த்தி மூளையே வேலை செய்யாது. பணம் இல்லாட்டா கூட நமக்கு பணம் வந்துகிட்டு இருக்கும். எப்படி? நம்முடைய ஹார்மோனல் சிஸ்டம் ஒழுங்காக ஒர்க் பண்ணிச்சுன்னா நம்ம ஆட்டிடியூட் அதை சொல்லும், எப்படியாவது வரும். ஏன்னா உலகத்தில் இருக்கிறவருடைய பணம் எல்லாம் வந்து நம்முடைய கண்ட்ரோலில் தான் இருக்கு. அப்படிங்கிறத அது செயல்படுத்த ஆரம்பிக்கும். இதெல்லாம் சொல்லி ஏற்றவே முடியாது. அதனால தான் சொல்றாரு, தனியாக மூளையை செயல்பட விடாதீங்க, அதோட சேர்ந்து உங்கள் ஹார்மோனல் சிஸ்டத்தையும் ஃபங்க்ஷன் பண்ண விடுங்க. அப்படி ஃபங்க்ஷன் பண்ணா தான் மூளை அதோட சேர்ந்து வேலை செய்து பல காரியங்களை நீங்கள் அச்சீவ் பண்ண முடியும். லெட் நாட் பிரைன் ஃபங்க்ஷன் அலோன் சான்ஸ் ஹார்மோன்ஸ் அப்படிங்கிறத சொல்கிறேன். 4வது குறள் பாருங்க. மேக்கிங் ஃபோர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் மேக்ஸ் த வேர்ல்டு பிளசன்ட்.
எனிமிகளையே, உங்களுடைய எதிராளிகளையே நண்பர்களாக மாற்றிட்டீங்கன்னா இந்த உலகமே எப்படி மாறிடுமா, ரொம்ப ப்ளசண்டாக மாறிடுமா, சந்தோஷமாக மாறிடுமா. 4வது குறளில் அவர் இதை சொல்கிறார், வாசிக்கிறேன். பகை நட்பாக கொண்டு ஒழுகும் பண்புடைய ஆளன் தகமை கண் தங்கிட்டு உலர். 5வது குறள். Two foes confronting you make one friend. Two foes confronting you make one friend. 2 எதிராளிகள் உங்களை வந்து தாக்க வர்றாங்க அப்படின்னா இதுல ஒரு ஆளை என்ன பண்ணிருங்க, நண்பர்களா மாத்திருங்கன்னு ஒரு அட்வைஸ் கொடுக்குறாரு. தன் துணை என்றால் பகை இரண்டால் தான் ஒருவன் இன் துணையாக கொள்க அவற்றின் ஒன்று. தன்னுடைய பகைவர் 2 பிரிவாக போய்விட்டால் அந்த நிலையில் தனக்கு ஒரு துணையும் இல்லாத போது பிரிந்து உள்ளவர்கள் ஒருத்தரை தனக்கு துணையாக ஏற்றுக்கொள்ள வேணாம். அப்படின்னா அடுத்த வர்றதுக்குள்ள நம்ம 2 பேரும் ஆயிடுவோம் அப்படின்னு ஒரு அட்வைஸ் கொடுக்குறாரு. இதை வந்து மேக்ரோ காஸ்மிக்லேயும் எடுத்துக்கலாம், மைக்ரோ காஸ்மிக்லேயும் எடுத்துக்கலாம், நம்முடைய உடம்புக்கு எடுத்துக்கலாம். நம்மளோட உடம்புல எதிராளிகள்னு சொல்றது வைரஸ், பாக்டீரியாஸ். முக்கியமாக வைரஸ், கெட்ட வைரஸ் நம்மளை அட்டாக் பண்ண வரும்போது, இந்த நேரத்தில் இருக்கிற கொரோனா வைரஸ் நம்மளை அட்டாக் பண்ண வரும்போது நம்மகிட்ட இருக்கிற எதிர்பாடி ஆன்டிபாடிஸ் நம்ம வந்து எடுத்து பயன்படுத்த ஆரம்பிக்கணும். அதாவது இம்யூனிட்டி நம்மகிட்ட வரணும். வந்ததுன்னா இந்த எதிர்பாடியும் நம்ம உடம்பும் சேர்ந்து அந்த ஆன்டிவைரஸை எதிர்க்கும். அப்போ நமக்கே ஒரு ஃப்ரெண்ட் ஆகணும். அதை தான் வைரஸ் செய்ய பார்க்குது. அது உள்ள வந்துட்டு ஆன்டிஜனா உள்ள வந்து ஆன்டிபாடிஸை அது சாப்பிட்டு அதுக்கே துணையாக்கிறதுக்கு பார்க்கறது கூடாது. நம்ம பார்த்துக்கணும் அப்படிங்கிறத மைக்ரோ காஸ்மிக் லெவல்லையே நம்ம எடுத்து பார்க்க முடியும். 6வது, evaluated or not during distress avoid force. நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்களோ இல்லையோ, உங்களுக்கு ரொம்ப மன கஷ்டமான சங்கடமான நிலைமை இருந்ததுன்னா உங்களுடைய எதிராளிகளை கொஞ்சம் தயவு செய்து தவிர்த்து விடுங்கள். இது ஒரு சைக்கலாஜிக்கல், இதுவும் ஒரு சைக்கலாஜிக்கல் அட்வைஸ் தான். மறுபடியும் ஒரு சைக்கலாஜிக்கல் அட்வைஸ் ஒன்று கொடுக்குறாரு. 6வது குறளில் என்ன சொல்றாரு, தேரினும் தேரா விடினும் அழிவின் கண் தேரான் பகான் விடல். 6வது குறள். 7வது குறள் பாருங்க. be mourn not woes, conceal weakness from enemies. 7வது குறள்ல என்ன சொல்றாரு, நோவர்க்க நொந்தது அறியாருக்கு மேவர்க்க மென்மை பகைவர் அகத்து. நமக்கு துன்பம் இருக்குது, நமக்கு பிரச்சனைகள் இருக்கு, மனக்கவலை. நமது துன்பத்தை தெரியாமல் இருக்கும் சிநேகிதர்களிடத்தை துன்பத்தை போய் சொல்லக்கூடாது. நமக்கு துன்பம் இருக்குன்னா அவங்ககிட்ட போய் சொல்லக்கூடாது. நமக்கு சில விதமான வீக்னஸ் இருக்கு, அதையும் போய் பலவீனம் இருக்குன்னு சொல்லி அவங்கள்ட்ட போய் வெளிப்படுத்தக்கூடாது. அப்படி வெளிப்படுத்த நம்ம தோத்து போயிடுவோம். be mourn not woes, conceal weakness from enemies. அவங்ககிட்ட இருந்து மறைச்சிடும், சொல்லவே கூடாது. அடுத்தது 8வது குறள். learn ways, gain safeguards, force pride vanishes. இந்த எதிராளிகளுடைய, அதாவது எனிமிகளுடைய எதிராளிகள் பகைவர்களுடைய அந்த பெருமை அழிஞ்சு போகும். எப்போ நீங்கள் சில வழிகளை கற்றுக்கிட்டு, சில லேர்ன் வேஸ் கெயின் சேஃப்கார்ட்ஸ், சில உங்களை எப்படி தற்காத்து கொள்ளுவது அப்படிங்கிறத பற்றி அறிவுகளை வளர்த்துக்கிட்டிங்கன்னா அவங்களுடைய ப்ரைடு வந்து ஒழிஞ்சு போயிடுமா. 8வது குறள் அப்படி சொல்லுது. வகையறிந்து தற்செய்து தற்காப்பு மாயும் பகைவர் கண் பட்ட செருக்கு. அவங்க செருக்கே ஒழிஞ்சு ஓடி போயிடும். 9வது குறள் சொல்றாரு, nip the poisonous birds otherwise they harm. முளையிலேயே ஒரு பாய்சன்னு நினைச்சீங்கன்னா, நஞ்சுன்னு நினைச்சீங்கன்னா முளையிலேயே கிள்ளி எரிஞ்சிருங்க. அதர்வைஸ் அது பெருசா வந்து நமக்கு பெரிய துன்பத்தை கொடுக்கும். அதை தான் சொல்றாரு, இளைதாக முள்மரம் கொள்க களையுண்டர் கை கொள்ளும் காழ்த்த இடத்து. இளைதாக முள்மரம் கொள்க களையுண்டர் கை கொள்ளும் காழ்த்த இடத்து. nip the poisonous birds otherwise they harm. 10வது,
hesitating force destruction cannot survive the battle. Hesitating force destruction cannot survive the battle. என்ன சொல்றாரு? பகைவருக்கு திமிர் இருக்கு, அதை அடக்க முடியாதவர்கள் ஏதோ மூச்சு விடுவதாலே உயிரோடு இருக்கிறார்கள் நம்ம நினைச்சுக்கிற கூடாது. அவர்களுக்கு ஆபத்து தலைக்கு மீதே அதனால தொங்கலாம். அதனால பகைவர்களை அழிக்கணும்னு நினைச்சாக்கா அழிச்சிடணும். அப்படி அழிக்காம விட்டோம்னா, அதாவது நல்ல பாம்பை ஒரு அடி அடிச்சுட்டு விட்டாக்கா அது விடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அடிச்சா கொன்றோடும், இல்லாட்டா அடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அது தப்பா சரியாங்கிறது நான் அப்படி சொல்ல வரல. ஏன்னா அடிச்சா ஒரு பாம்பை அடித்தா கொன்றணும், இல்லாட்டா அடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அது எந்த விதத்தில் சரியோ எந்த விதத்தில் தப்போ எனக்கு தெரியாது. ஏன்னா பாம்பை பிடிச்சி காட்டில் விடணும்னு சொல்கிறாங்க. அது ஒரு ஒரு வழக்காக சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்கன்னா, அதை அடித்தா கொத்திடும் ஒன்று, இல்லைன்னா அதை பிடிச்சி கொண்டு விட்டுரு எங்கேயாவது, அல்லது அடிச்சிடு அப்படின்றாங்க. அது உண்மையான விஷயம் என்னன்னா, அது சரியா தப்பான்னு சொல்லி நான் சொல்ல வரல. எதை சொல்ல வர்றேன் அப்படின்னா, ஒரு எனிமி உனக்கு துன்பம் தர்றான் அப்படின்னு சொல்றவன் அவன் அழிஞ்சு போகக்கூடாதுன்னு கொஞ்சம் நினைக்க ஆரம்பிச்சிங்கன்னா என்ன ஆயிடும்? இதை கோர்ட்டினுடைய வழக்கில் கூட எடுத்துக்கலாம். கொஞ்ச நேரம் வழக்கு இப்படி தான் நடத்தணும்னு ஒரு அட்வொகேட் உங்களுக்காக வழக்க போட்டாரு. அப்புறம் போயிட்டு நீங்கள் உங்களுடைய சாட்சியை மாற்றி சொல்கிறீங்க. இல்லை இது இப்படி நடந்தது. ஒரு தடவை சொன்னது தான் மாற்றப்பட முடியாதது. அதை திருப்பி மாற்றி பேசிக்கிட்டு இருக்க முடியாது. ஒரு உண்மையை சொல்லணும்னா அதை யோசித்து கரெக்டாக வச்சு சொல்லணும். உண்மையை கூட தப்பாக சொல்லிடுவோம் பயத்தில். அது கூட நமக்கு எண்ணத்தை கொடுக்கும், தோல்வியை தழுவ வைக்கணும். அதனால என்ன சொல்கிறார் வள்ளுவர்? ஹெசிடேட்டிங் ஃபோர்ஸ் டிஸ்ட்ரக்ஷன். அவன் அழிஞ்சு போகிறான், அவனுடைய எதிராளிகள் அழிஞ்சு போகிறான், ஐயோ அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டியதில்லை. ஏன்னா கேனாட் சர்வைவ் த பேட்டில். அப்படின்னா நீங்கள் போர்க்களத்தில் நிற்கவே முடியாது. ரெண்டு போர்க்களத்தில் ரெண்டு விதமான சோல்ஜர்ஸ் இருக்காங்க. ஒரு நாட்டினுடைய சோல்ஜர், இன்னொரு நாட்டினுடைய சோல்ஜர். ரெண்டு பேரும் போர் தொடுக்கிறாங்க. அவன் போர் தொடிச்சு இவன் அடிச்சுக்கிட்டு இருக்கான். அடிக்கும்போது இவன் அவனை திருப்பி அடிக்கல, ஐயோ அவன் அழிஞ்சு போயிடுவான், அடிக்கக்கூடாதுன்னு நினைச்சானா இவன் அழிஞ்சு போயிடுவான். அதனால தான் வள்ளுவர் சொல்றாரு, அவன் அழிஞ்சு போனாங்கிறதுக்காக அடிக்கிறது இல்லை, நம்ம வாழணுங்கிறதுக்காக அது செய்துதான். ஏன்னா அது போர்க்களம். சில விதங்களில் சில விதிகள் மாறுபடலாம். இப்போ கொலை செய்யறான் ஒரு சாதாரண 2 பேர், அதில் ஒருத்தன் கொலை செய்துட்டான், அது குற்றம். ஆனால் போர்க்களத்தில் ஒருத்தனை கொலை செய்கிறான் அப்படிங்கிறது, ஒரு சோல்ஜர் இன்னொரு எதிராளியை கொலை செய்கிறான் அப்படிங்கிறது அது குற்றம் இல்லை, அது பாராட்டத்தக்க ஒன்று. ஏன்னா யார் எங்கே எதை செய்கிறாங்கிறத பொறுத்து தான். இது எது நிர்ணயிக்குது அப்படின்னா சட்டம் தான் நிர்ணயிக்கிறது, அல்லது காஸ்மிக்லா, அல்லது கடவுளுடைய நியதி தான் அதை நிர்ணயிக்குது. அது மொத்தத்தில் சொன்னால் கடவுளுடைய நியதி நிர்ணயிக்குது. உலகத்தில் சொன்னால் உலக விதமான சட்டங்கள் அதை நிர்ணயம் செய்யுது. அதனால ஹெசிடேட்டிங் ஃபோர்ஸ் டிஸ்ட்ரக்ஷன் கேனாட் சர்வைவ் த பேட்டில். அவங்க போயிடுவாங்கிறதுக்காக நம்ம முடிச்சுக்கிட்டே நிற்கக்கூடாது. உயிர் அதைத்தான் இவர் சொல்றாரு, உயிர்ப்ப உலர் அல்ல மற்ற சீர்ப்பர் செம்மல் சிதைக்கலாதா அப்படின்ற. உயிர்ப்ப உலர் அல்ல மற்ற செயிர்ப்பவர் செம்மல் சிதைக்கலாகாதார் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். நன்றி.